நெக்ஸ்ட் பார்ட். முத்துலக்ஷ்மி ரெட்டியை பற்றி காந்தி அவங்களோட யங் இந்தியா மேகசினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1927 நான் தமிழ்நாடு போனேன். அப்போ என்ன முத்துலக்ஷ்மி ரெட்டி சந்தித்து அவங்க சமூக நலத்துக்கு நிறைய ஸ்கீம்ஸை பற்றி திட்டங்களை பற்றி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி காந்தி யங் இந்தியா மேகசினில் சொல்லியிருக்காங்க. வேறு 1927 நவம்பர் 2 கோயம்புத்தூரில் மணிமேகலை சங்கம்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு சங்கத்தார். இவங்க முத்துலக்ஷ்மி ரெட்டியோட தலைமையில் தேவதாசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமன் மீட்டிங்கை ரெடி பண்ணி பேசுகிறாங்க. அங்கே 1927 கோயம்புத்தூரில் மணிமேகலை சங்கம். வேறு என்னென்ன இடத்துல முத்துலக்ஷ்மி ரெட்டி கலந்துக்கிட்டு இருக்காங்க, பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமனுக்கு சொத்துரிமை ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்றது வேணும் அப்படின்றதுக்காக போராடியிருக்காங்க. குழந்தை திருமண தடுப்பு சட்டம் நிறைவேறத்துக்கு ஒரு காரணமாக இருந்திருக்காங்க. இருதார தடை சட்டம், அதாவது 2 மேரேஜ், அதாவது ஒருத்தவங்க உயிரோடு இருக்கும் போதே அடுத்த கல்யாணம் அப்படின்றது பண்ணுறதுக்கு அந்த சட்டம் இருதார தடை சட்டம் அதை நிறைவேறத்துக்கும் காரணமாக இருந்திருக்காங்க. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நிறையா அதுக்கும் நடத்தியிருக்காங்க. தமிழிசை இயக்கத்தில் கலந்துருக்காங்க. தர்மாம்பாலோட இலவு வாரம் அப்படின்றது ஒரு தமிழ் டீச்சருக்கு அவங்களோட அவங்களோட சம்பளத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் இலவு வாரம். இது தர்மாம்பால் நடத்தினாங்க. அந்த போராட்டத்துலேயும் முத்துலக்ஷ்மி ரெட்டி கலந்துக்கிட்டு இருக்காங்க. 1926 வேர்ல்டு விமன் கான்ஃபரன்ஸ், அதாவது உலக பெண்கள் மாநாடு பாரிஸில் நடக்குது. இதில் 43 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், பிரதிநிதிகள் உலகம் முழுவதும் 43 பேர் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தவங்க முத்துலக்ஷ்மி ரெட்டி. 1926 பாரிஸில் சால்ட் சத்தியாகிரகா, உப்பு சத்தியாகிரகம் அப்படின்றது 1930 நடக்குது. அதுலேயும் கலந்துக்கிட்டு இருக்காங்க. 1932 லண்டனில் வட்டமேசை மாநாடு, 3வது வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிட்டு இருக்காங்க முத்துலக்ஷ்மி ரெட்டி. 1932 அனைத்து இந்திய பெண்கள் மாநாடு சிக்காகோவில் நடக்குது. அதுலேயும் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்காக இந்திய அரசு என்ன சிறப்பு செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1956 பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க. இவங்க எப்போ இறக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறப்பு 86, 1886, அது அப்படியே திருப்பி போட்டால் 68, ஜூலை 22, 1968 தன்னோட 82வது வயசில் முத்துலக்ஷ்மி ரெட்டி இறந்துடுறாங்க. இவங்க மேகசின் நடத்தியிருக்காங்க. ஸ்ரீ தர்மா அப்படின்ற, ஸ்ரீ அப்படின்னாலே பெண்களுக்கான ஒரு தர்மம். இது பெண்கள் பற்றின ஒரு இதழ் அப்படின்னு சொல்லலாம். 1967 முத்துலக்ஷ்மி ரெட்டி இன்டர்காஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் அப்படின்றது தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இன்டர்காஸ்ட் மேரேஜை ஊக்குவிக்கிறதுக்காக, அதாவது கலப்பு திருமணம் அப்படின்றத ஊக்குவிக்கிறதுக்காக இன்டர்காஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. 1989 முத்துலக்ஷ்மி ரெட்டி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் அப்படின்றது முதல்ல 12,000 இருந்திருக்கு. 2018 18,000 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு. ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு 14,000 அப்படின்றது எப்படி கொடுக்குறாங்கன்னா, 6,000, அடுத்து ஒரு 6,000, அடுத்து 2,000, 14,000 ப்ளஸ் 2 ஊட்டச்சத்து பெட்டகங்கள், நியூட்ரிஷனல் கிட்டு 2 கொடுக்குறாங்க. அது ரெண்டுமே 2,000 மதிப்புடையது. ஆக மொத்தம் 18,000 அப்படின்றது கொடுக்குறாங்க.